ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, என்ன சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி எனக்கு சுத்தம் ஐடியா இல்ல. ஏன்னா இதுதான் நம்மளோட கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோடு. இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோடு கிடையாது. டைரக்டா ஃபினாலே எபிசோடுக்கு தான் போவோம். அந்த வகையில இதுதான் நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோடு. இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட சேதன் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா செலிப்ரேஷன் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபினாலே வீக் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா செலிப்ரேஷன் வச்சிருப்பாங்க. அது சண்டே எபிசோடா தான் இருக்கும். சாட்டர்டே எபிசோட்ல வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பழைய போட்டியாளர்கள் ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேரை உடைச்சிட்டாங்க. நிறைய பேருக்கான அந்த கான்பிடன்ஸை உடைச்சிருக்காங்க. நிறைய பேருக்குள்ள இருந்த அந்த பல சீக்கிரட்டை வந்து வெளியே எடுத்து போட்டு உடைச்சிருக்காங்க. பல விஷயங்கள் வெளியே வந்ததுனால பல பேர் வந்து வீட்டுக்குள்ள முட்டிட்டு சொத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சேதனை இன்னைக்கு ஒரு சில பேரை பிடிச்சு போட்டு அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் நம்ம ரம்யா, வியானா இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு போட்டு இன்னைக்கு கும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த ரெண்டு பேரும் சும்மா இல்லாம சாண்ட்ராக்கான ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சாங்க. சாண்ட்ராக்கான ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சாங்க. சாண்ட்ரா பண்ண நாடகம், சாண்ட்ரா போட்ட அந்த ஃபேக் அலிகேஷன்ஸ் எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க அந்த டாப் 6, அதாவது இப்ப டாப் 5 தான் இருக்காங்க. சாரி, கானா வினோத் அவர்கள் நேற்று வெளியே போயிட்டாப்ல. டாப் 5 வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல, அந்த டாப் 5 உடைக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப டாப் 6 கூட சொல்லலாம். எனக்கு கானா வினோத் இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டாப் 6 உடைக்கிற மாதிரி, அந்த டாப் 6 ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த வீட்டுக்குள்ள இவங்க பண்ணாங்க. ஓகேவா? அது என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேரா அன்ஃபேரான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அன்ஃபேர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு வகையில என்னத்தையோ பண்ணி உருட்டி பரட்டி தான் அவங்க இங்க வந்து இருக்காங்க. சும்மா ஒண்ணு இங்க வந்து இல்ல. ஓகேவா? சும்மா வந்து நாங்க வந்து கிரிக்கெட் மேட்சுக்கு இறங்குறோம், நாங்க வந்து டைரக்டா செமிஃபைனல் தான் விளையாடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வரல. டே 1ல இருந்தே ஆடி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இடையில அவுட் ஆகி போன இவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்கள குறை சொல்றேங்க பேர்ல ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசினது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. பட் ஓகே, எல்லா சீசன் இப்படிதான் நடக்கும். பட் இந்த சீசன்ல கொஞ்சம் ஓவரா போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால சேதனை கண்டிப்பா அந்த பழைய போட்டியாளர்கள் ஒரு சில பேரை எடுத்து போட்டு கும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முக்கியமா சாண்ட்ராக்கான கண்டென்ட் உடைஞ்சிருக்குல, முக்கியமா சாண்ட்ராக்கான கண்டென்ட், திவ்யாக்கான கண்டென்ட், அடுத்த நம்ம விக்கல் சிக்கரம்கான கண்டென்ட்லாம் உடைஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க. திவ்யாக்கான கண்டென்ட் இவர் பெருசா எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவர் தான் திவ்யாவை அவாய்ட் பண்ணிடுவாரு. கண்டிப்பா விக்கல் சிக்கரம்கான கண்டென்ட், சாண்ட்ராக்கான கண்டென்ட் எடுத்து பேசுவார். ஓகேவா? அதுல முக்கியமா சாண்ட்ராக்கான கண்டென்ட் எடுத்து போட்டு பேசுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்களை பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்த வியானா வந்து சும்மா இல்லாம ஏதோ பெரிய கேமர் மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே டவுன் பண்ணி பேசியிருப்பாங்க. சபரியை பார்த்து மிச்சர்னு சொல்றது, அரோரை பார்த்து நீங்க இருக்க தகுதியே இல்லைன்னு சொன்னது, விக்ரம பார்த்து நீ வந்து முதுகுல குத்திட்ட, நீ எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்திட்ட, நீ மேனிபுலேட் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு சொன்னது. அண்ட் சாண்ட்ராவை பார்த்து சாண்ட்ரா வந்து நடிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள பண்றது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு, ஃபுல்லா நடிச்சு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, அது எல்லா சீசன் நடக்கிற ஒரு விஷயம் தான். உள்ள வந்த உடனே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஆனா அது ஆக்டிவிட்டியா பண்ணிட்டு முடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது. பட் அதுக்கப்புறம் நம்ம வியானா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சாண்ட்ராவே விக்ரமே ஒரு மாதிரி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி விக்ரம் எல்லாம் டார்கெட் பண்ணி விக்ரம் வந்து ஏதோ வியானாக்கு கடுமையான துரோகம் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. பட் என்ன துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஒரே ஒரு நாள் வந்து நம்ம விக்ரம் நாமினேட் பண்ணிருக்காராம். ஒரே ஒரு நாள் வந்து வியானா அவர்களை நம்ம விக்ரம் அவர்கள் நாமினேட் பண்ணிருக்காப்லையா. அதுக்கு பிடிச்சி வச்சுட்டு துரோகம் 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 சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விக்கல் சிக்கரமுக்கு கொஞ்சம் வெளியே நல்ல பேர் இருந்துச்சு. அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது விக்கல் சிக்கரமுக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருந்துச்சு. அந்த விஷயத்துல அந்த பொண்ணு பார்த்துட்டு ஏத்துக்க முடியல அந்த பொண்ணால. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நல்ல பாராட்டுகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நாமினேட் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அதை வச்சு விக்கல் சிக்கரம நாமினேட் பண்றேன், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் வளர்ந்து போயிட்டே இருக்காரு, கூட இருக்க யாருமே வளர்த்து விட மாட்டேங்காரு, கூட இருக்க யாருமே வளர முடியல, அவங்க எல்லாமே அங்கதான் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வளர முடியாம கீழே தான் இருக்காங்க, இவர் மட்டும் ஒரு மாதிரி வளர்ந்து நல்ல பேர் எடுத்துட்டு மேல போய்கிட்டு இருக்காரு, அதனால அவருக்கான ஆட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு நாமினேட் பண்ணிருக்கோம். அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் பொறாமை கொண்டு அந்த பொண்ணுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே ஃபுல்லா விக்கல் சிக்கரம்கிட்ட நல்லா பேசும், ஒரு மாதிரி மூஞ்சிக்கு நேரா நல்லா பேசும். அப்படியே பின்னாடி போயிட்டு விக்ரம பத்தி அந்த பொண்ணு தப்பா பேசிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது வெளியே வந்து பார்த்தோன்னே விக்ரமுக்கு இருந்த ஆதரவை அந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. விக்ரமுக்கு இருந்த ஆதரவு அந்த பொண்ணால ஏத்துக்க முடியாம பயங்கரமா உள்ள வந்து விக்ரம்க்கு ஆப்போசிட்ல போட்டு அடி. அது மாதிரி சாண்ட்ராக்கான அந்த சாண்ட்ராக்கான நாடகம் ஓகே தான், அது அழுது இவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிறது ஓகே தான். பட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் தப்பு. இதுல தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு செருப்படி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
கிறிஸ்டோபர் மூஞ்சி, ஊர் கிளவி, தாய் கிளவி, நல்லா நடிக்கிறா, வீட்டுக்குள்ள நடிச்சு மட்டும் தான் வந்திருக்கா, நல்லா சீரியல் பண்ணியிருக்கா போல, சீரியல் பண்ணி நல்லா நடிக்க தெரியுது, நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டா, வாரம் வாரம் நடிப்பை போட்டு ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டோட எவிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா அந்த பொண்ணு பேசியிருக்கும். அந்த டைமே நான் சொல்லியிருப்பேன், இந்த பொண்ணு வந்து ஏதோ பாரு மாதிரி ட்ரை பண்ணுது, பாருக்கான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து வச்சுட்டு பாரு மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டே இருந்தா எல்லாருக்கான அட்டென்ஷன் வந்து நம்ம சைடு திரும்பிடும், நம்ம வந்து ப்ரமோல வருவோம், நம்ம வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிறுக்குத்தனத்தை பண்ணிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த பொண்ணு செருப்படி வாங்க வாய்ப்பு இருக்கு, வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா வியானாவை போட்டு பொளந்துருவாங்க. நீங்க யோசிக்கலாம், அது எப்படி ப்ரோ கெஸ்ட் ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் சீசன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்றேன். லாஸ்ட் சீசன்ல சேம் இதே மாதிரி ஃபினாலே வீக்குக்கு முந்தின வாரமே பழைய போட்டியாளர்கள் ஒரு 8 பேர்கிட்ட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஓகேவா, போனவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் வந்து பணப்பெட்டிக்கு புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபினாலே வீக்ல தான் பணப்பெட்டி டாஸ்கே வச்சாங்க, வெளியே போய் ஓடி எடுத்துட்டு வர மாதிரி அந்த விஷயத்த ஃபினாலே வீக்ல தான் வச்சிருந்தாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல ஃபினாலே வீக்குக்கு முன்னாடியே போனனால ஒரு சில பேர் வந்து அந்த பணப்பெட்டிக்கு புஷ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அப்ப அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை எடுத்து போட்டு கொல்லுன்னு கொண்டாப்ல யார் நம்ம ஃபேட்மேன் சார் தான் பிடிச்சி போட்டு நொறுக்குனாங்க. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஃபேட்மேன் சார் எல்லாம் பேச முடியாம ஒரு மாதிரி வேத்து விருத்து உட்கார்ந்து இருப்பாப்ல, அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஓகேவா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வியானா இன்னைக்கு பிடிச்சி கும்மிடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டு ப்ரோ, ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய அவுட் சைட் நியூஸை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா அதுல வியானா தான், அதுவும் வியானா தான் ஏகப்பட்ட அவுட் சைட் நியூஸை உடைக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா வியானாவும் சாண்ட்ராவும் ஒரு நாள் ரெஸ்ட் ரூம்ல இருந்திருப்பாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரம்யாக்கான கேப்டன்சி அப்போ நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம்க்குள்ள மைக்கு போடாம இருந்திருப்பாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்திருப்பாப்ல, 2 பேரும் ரெஸ்ட் ரூம்க்குள்ள இருக்காங்க, என்ன பேசினாங்க என்ன கதைன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லுவாப்ல. அப்ப வெளியே வந்தோடனே நம்ம வியானா பொறுத்தவரைக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சாதாரணமா இருந்திருக்கும். ட்ரெஸ் கலத்தை தான் கூப்பிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமாளிச்சிருக்கோம். அந்த இடத்துல சாண்ட்ராவும் இல்லை, நான் வந்து ட்ரெஸ் கலத்தை தான் கூப்பிட்டேன், வேற எதுவுமே கிடையாது, நாங்க எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல மழுப்பியிருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த பத்தி நேத்து வியானா வந்து வீட்டுக்குள்ள உடைச்சிட்டாங்க. அந்த டைம்ல தான் உள்ள போயிட்டு திவ்யாவை பத்தி சாண்ட்ரா ஏதோ பேசியிருக்காங்க போல. திவ்யா வந்து இப்படி பிரஜன் கூட பழகி பிரச்சனை வெளியே அனுப்பிட்டா, பிரஜன் கூட ஒரு மாதிரி க்ளோஸா பழகுறா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிரச்சனை வந்து அவ ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பேசியிருப்பாங்க போல. அந்த விஷயத்த நேத்து உடைச்சிட்டான். அந்த விஷயத்த வியானா வந்து நேற்று ஓப்பனா உடச்சி ரெஸ்ட் ரூம்ல வச்சு அந்த இப்படிதான் பேசினாங்க, இன்னும் நிறைய பேசினாங்க, அதெல்லாம் ஓப்பனா சொன்னா இங்க 2 பேருக்கான வாழ்க்கை அழிஞ்சிரும், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஏத்தி விட்டுச்சு. அந்த பொண்ணு ஏகப்பட்ட டாபிக்கை விட்டு ஏத்தி விட்டுச்சு. அதனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே சாண்ட்ரா வந்து எல்லா விஷயத்திலும் நடிக்கத்தான் செய்யறாங்க, அப்போ எல்லா விஷயத்திலும் நடிக்கிறாங்க, முக்கியமா அந்த கார் டாபிக்லயே நடிக்கத்தான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா திவ்யாவே இந்த டாபிக் எடுத்து பேசினாங்க. திவ்யாக்கு மேபி இன்னைக்கு அடிவுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கார் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல சேதண்டனே பயங்கரமா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி, சாண்ட்ராக்கு வந்தது ஒரு பேனிக் அட்டாக் தான். அந்த பேனிக் அட்டாக்ல ஒரு மாதிரி அந்த ஃபிக்ஸ் இந்த மாதிரி இழுத்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கான ஹார்ட் பீட் அப்படிங்கிறதுல பயங்கரமா ரைஸ் ஆயிடுச்சு, அதுல தான் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான பேனிக் அட்டாக்னு சொல்லிட்டு சேதனை பயங்கரமா அந்த விஷயத்துக்கு முட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை ரிட்டன் இவங்க எடுத்து வீட்டுக்குள்ள அதுவே நடிப்பு மாதிரி தெரியுது, அந்த விஷயத்தை நம்ப முடியலன்னு சொல்லி பேசினா அவர் சும்மா இருப்பாரா? ஏன்னா அவர் பேசி வச்சுட்டு போன விஷயம் தானே, அந்த விஷயத்தை எடுத்து இவங்க வந்து திரும்ப வந்து இல்ல அது தப்பு மாதிரி இருக்கு, அது நம்ப முடியலன்னு சொல்லி சொன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார்ல. அதனால கண்டிப்பா இன்னைக்கு அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல ரம்யாவுக்கும் கொஞ்சம் அடிவுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரம்யா வந்து நிறைய அவுட் சைட் நியூஸை உடைச்சாங்க. ரம்யா மட்டும் இல்ல, நம்ம அவர் பேர் என்ன தண்ணி பழமும் நிறைய விஷயங்களை உடைச்சிட்டாங்க. அது மேபி அதை பிடிச்சி வச்சு இன்னைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்ரம் காப்பாசில பேசுனால இன்னும் கொஞ்சம் அண்ணன் கோவப்பட்டு அடிப்பாப்ல, என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க சொல்லுங்க ப்ரோ, அவங்க வந்து இப்படி வீட்டுக்குள்ள வந்து இவங்களெல்லாம் டவுன் பண்ணது அது உங்களுக்கு ஃபேரா இருக்கா? என்ன கேட்டா நான் அன்ஃபேர்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணி தானே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, மிச்சர் சாப்பிட்டாங்களோ என்னமோ ஒன்று, மிச்சர் சாப்பிட்டதுல கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லபடியாக சாப்பிட்டுருப்பாப்புல. நம்ம சபரி மாதிரி ஆட்கள்லாம் வெங்காய செடி வளர்த்தே இவ்வளோ தூரம் வந்திருக்காப்புல. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ண போய் தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க டிசர்வ் கிடையாது, நீங்களாம் சும்மா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, நாங்கள் தான் இந்த இடத்துல இருக்கணும், நாங்கள் தான் டிசர்வ், நாங்கள் வந்து எப்படி வெளியே போனோம் எங்களுக்கே தெரியல, நீங்களாம் வேஸ்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுன் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா, தேவையில்லாத விஷயம், இது ஒரு ஃபேரே கிடையாது, ஒரு அன்ஃபேர். கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கவங்க செலிப்ரேஷன் மாதிரி தான் அவங்க என்ஜாய் தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது திரும்பி ஒரு 6 பேரை வீட்டுக்குள்ள அனுப்பி வீட்டுக்குள்ள இருக்க 6 பேரை ஒரு மாதிரி டவுன் பண்ற மாதிரி பண்ண விஷயங்களை என்ன பொறுத்தவரைக்கும் ஏத்துக்க முடியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்னதா ரோஸ்ட் இருக்கும், கண்டிப்பா சின்னதா ரோஸ்ட் இருக்கும், பெருசா இருக்குமான்னு தெரியல, பட் சின்னதா கண்டிப்பா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.